Welcome student, நான் மீனாட்சி. 6th Maths first chapter எண்கள் பயிற்சி 1.1ல 8th sum பார்க்கலாமா? இங்கிலீஷ் படி சேர்த்து பார்த்துக்கலாம். முதல் பாடம் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.1 8th கொஸ்டின் பார்க்கலாம். மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை எழுதி அதை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் காற்புள்ளி இடுக. ஸோ இந்திய எண் முறை நமக்கு தெரியும். 1 10கள் 1கள் 10கள் 100கள் ஆயிரங்கள் 10,000கள் லட்சங்கள் 10 லட்சங்கள் கோடிகள் அப்படின்னு எழுத போகிறோம் இந்திய எண் முறையில். பன்னாட்டு எண் முறையில் எப்படி எழுதுவீங்கன்னா இன்னொரு பாட்டெல்லாம் படித்தோமா 1 10 100 1000 10,000 இது வரைக்கும் எதுவும் மாறாது. 1லேருந்து இது ரெண்டுமே இது வரைக்கும் மாறாது. ஓகேவா? 1 லட்சம் தான் எதுவாக மாறிக்கிறோம் 100 ஆயிரமாக மாறிக்கிறோம். 10 லட்சம் மில்லியன்கள், கோடின்றது 10 மில்லியன். ஓகேவா? சரி, இப்போ என்ன எழுதலாம் அப்படின்னு பாருங்க. மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை எழுது. மிகப்பெரிய 6 இலக்கண் என்னது? மிகப்பெரிய 6 இலக்கண் என்னவா இருக்கும்? பெரிய அப்படின்னாலே 999 சொல்ல போறோம். எழுதிக்கலாமா? மிகப்பெரிய 6 இலக்க எண் 999 போட வேண்டும். எத்தனை டைம்? 6 தடவை நீ 9 போட்டீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய 6 இலக்க எண். மிகப்பெரிய 6 இலக்க எண். ஓகேடா? 6 தடவை 99 போட்ட வேண்டியது. போட்டாச்சா? சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இந்திய எண் முறையில் காற்புள்ளி இடுக அப்படின்னு இருக்காங்க. நம்ம இங்கே 1 போடலாமா? 9 இருக்கு, இதில் ஒரு 9, இதில் ஒரு 9 இருக்கு, இதில் ஒரு 9, இதில் ஒரு 9, இதில் ஒரு 9 போடுறோம். ஓகேவா? எத்தனை 9 போட்டோம்? 6 9 போட்டோமா? எப்படி காற்புள்ளி இடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இந்திய எண் முறை பிரகாரம் போடும்போது இங்கே ஒரு 3 வரணும், இங்கே ஒரு 2 வரணும். அவ்வளோதானே. அப்போ என்ன எழுதுவீங்க? 9 9 9 999 இப்படி எழுதுறது தான் இந்திய முறை. இது அப்படி எழுதிக்கலாமா? வேர்டாக எழுதிக்கலாமா? ஓகேவா? வேர்டாக எழுதலாமா? எப்படி எழுதுறது? 9 லட்சத்து 9 லட்சத்து 9 லட்சம் இருக்கா? 9க்கு அப்புறம் எத்தனை இருக்கு? 9 இருக்கா? அதானே? சரி, 5 9 இருக்காடா? இருக்கா? 1 1 2 3 5 9 இருக்கா? இப்போ 5 0 இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? லட்சம் தானே சொல்லுவோம் இல்லையா? அப்போ 9 லட்சத்து என்ன எழுதுறீங்க? 99 99 ஆயிரத்து 99 ஆயிரத்து 99க்கு அப்புறம் எத்தனை இருக்கு? 3 9 இருக்கு இல்லையா? அப்போ 3 0 போட்டால் 1000 தானே. 99 ஆயிரத்து. அடுத்து 9 9 இருக்கு இல்லையா? அது எப்படி சொல்லுவோம்? 900 99 அப்படின்னு எழுதிக்கலாமா? அவ்வளோதானே, முடிஞ்சு. பாருங்க, 9 இந்த இடத்துல 9 லட்சத்து 99 அப்படின்னு எழுதணும். தமிழில் சொல்லுவோம் 90 அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது 99 ஆயிரத்து 99 ஆயிரத்து 999. ஓகேவா? சரி, இப்போ இந்திய எண் முறை எழுதிட்டோம். பன்னாட்டு எண் முறை எழுதுவோமா? பன்னாட்டு எண் முறை எழுதுங்க. 9 9 போடுறோம், இதில் 9 போடுங்க, இதில் 9 போடுங்க, இதில் 9 போட்டுங்க. 9 9 எத்தனை 9 போடுறோம்? 6 9 போட்டுமா? 6 9 எப்படி போடணும்? பன்னாட்டு எண் முறையில் போடுறப்ப முதல் 3 டைம் போடணும், அப்புறம் ஒரு 3 டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் போடணும். இதை இப்படிதான் எழுதிட்டாங்க. 999 காற்புள்ளி இட சொல்லியிருக்கு இல்லையா? 999 இதுதான் கரெக்ட். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லட்சம் அப்படின்றது என்ன எழுதியிருக்கோம்? லட்சங்களை 100 1000 எழுதியிருக்கோமா? லட்சம் லட்சத்துக்கு ஈக்குவல் என்னது? 100 1000. அப்போ எப்படி எழுதணும்? 900 இந்த இருக்கு இல்லையா?
இந்த 9 பன்னாட்டு விடை எழுதும்போது இஸ் ஈக்குவல் டு 900 ஓகேவா? 900 1000 எழுதணும் இல்லையா? 100 ஆயிரங்கள் அப்படின்னு எழுதுமா? அதான் 900 99 1000 மற்றதெல்லாம் அதே தான். இது மட்டும்தான் மாறும். ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் 9 லட்சத்துக்கு பதிலாக நம்ம 900 அப்படின்னு எழுதுறோம். 99 மேல உள்ள பாருங்க, இந்திய முறைப்படி அதே தான் வரும். 99 1000 900 99 எழுதிக்கலாமடா? அதுதான் எழுதியாச்சு. சென்டென்ஸாகவும் எழுதிட்டோம், கம்மாவும் போட்டாச்சு. இங்கிலீஷ் மீடியம் எப்படி எழுதலாமா? எழுதுவது 9 போடுங்க, இல்லை 9 போட்டுங்க, இல்லை 9 என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை 9 போடணும்? 6 9 போட்டுக்கலாமா? லார்ஜஸ்ட் 6 digit number equal to 99999. ஓகேவா? 9 வந்து 6 டைம்ஸ் போடுறீங்க. லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர். ஓகே ஆச்சா? சரி, இதை எப்படி கால்குலேட் எழுதுறது? அதே மாதிரி தான் கம்யூனிட்டி போட்டோன்னே அதே மாதிரி தானே போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று போடுங்க, இது ஒன்று போடுறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 எடுக்கணும், அப்புறம் 2 2 எடுத்துட்டு போகிறோம். 2 2 எடுத்ததுக்கப்புறம் 9 மட்டும் தான் இருக்கு. இது எப்படி எழுதலாம்னு பார்க்கலாமா? 9 அப்புறம் 5 9 இருக்கு இல்லையா? அப்போ 5 0 தான் போடுவோம், லேக் போடுவோமா? 9 lakhs 9 லட்சத்து 9 lakhs 99,000. ஓகே, 99,900 இருக்கு இல்லையா? 900 இந்த மூணாவது 1 2 3 மூணாவது இருக்கக்கூடிய 900 தானே இருக்கு. 900 RED. ஓகேடா? RED 900 99 999 9,000 பாருங்க. 9 lakhs 99,900 அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? 999 அப்படின்னு போட்டுங்கடா. முடிஞ்சா? அது அடுத்து எழுதலாமா? இந்தோனேஷியன் சிஸ்டம் எழுதலாமா? அதே மாதிரி நான் போடுறீங்களா? 999 போடுறீங்களா? போட்டாச்சு. இது எப்படி எழுதலாம்னா 9999 போட்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ என்ன எழுதுவீங்க? இது எப்படி எழுதலாம்? 900 லேக் வந்து 100 எழுது இல்லையா? 900 99,000 99,000 ஓகேவா? 99,999 அப்படின்னு எழுதணும். கிளியர் ஆச்சப்பா? 999 பாருங்க. 99,000 தான் அதே தான் வரும். இந்த 9 lakhs இருக்கிற இடத்துல மட்டும் என்ன மாத்துறோம்? 900 அப்படின்னு மாத்துறோம். போலாமா? அடுத்த சம் போலாமா? 9th சம் பாருங்க. பின்வரும் எண்ணுருக்களை இந்திய முறையில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய முறையில் எப்படி எழுதலாம் அப்படி பார்க்கலாமா? இந்திய முறையில் எண்ணுருக்கள் எழுதணும். எண்ணுருக்கள் எழுதுனா அந்த வேர்டை எழுதி காமிச்சோம் இல்லையா? அதுதான் எண்ணுருக்கள். எழுதிக்கலாமா? என்ன இருக்குப்பா? 75 இருக்கு இல்லையா? அப்போ என்ன எழுதுவீங்க? 75 லட்சத்து 32,105 105 இருக்கு இல்லையா? 105 அதை எப்படி எழுதலாமா? எண்ணூறுக்குள்ள எழுதலாமா? எப்படி எழுதுவீங்க பாருங்க. 75
75 லட்சத்து 75 லட்சத்து 32 32,105 75 லட்சத்து 32,105 முடிச்சிடலாமா? எண்ணூறுக்கள் தானே கேட்டிருக்காங்க, எழுதியாச்சு. இங்கே எப்படி போடலாம்? இந்த இந்திய முறை மட்டும் தான் கேட்டிருக்காங்கல்ல, இந்தோனேஷியெலாம் கேட்கல, இந்திய முறை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. எழுதலாமா? இங்கே என்ன எழுதுறீங்கடா? 9 இருக்கு இல்லையா? 9 கோடி வருதா? 9க்கு அப்புறம் எத்தனை ஜீரோ வருது பாருங்க, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு 7 நம்பர் இருக்கா? அப்போ கோடி தானே வரணும். அப்போ என்ன எழுதுவீங்க இந்த இடத்துல? 9 கோடி 75 லட்சத்து பாருங்கடா, 75 9 கோடி 75 லட்சம். 75க்கு அப்புறம் ஒரு 5 நம்பர் இருக்கு இல்லையா? அப்போ 75 லட்சத்து 63 இருக்கு இல்லையா? 63 ஆயிரத்து. அதுக்கப்புறம் 63க்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கு, 3 ஜீரோ இருந்தால் 1000 தானே எழுதுவோம். 1400 ஓகேவா? 453 453 அப்படின்னு முடிச்சோம். இதில் இருக்கா? இதே தமிழ் எழுதிட்டோமா? அதே 9th கொஸ்டினை இங்கிலீஷ் எழுதலாமா? இங்கிலீஷ் எப்படி எழுதுவீங்க? 75 எழுதலாமா? 75 lakhs 32,105 அவ்வளோதான். கிளியராச்சாடா? 75 இருக்கு. 75க்கு அப்புறம் ஒரு 5 நம்பர் இருக்கனால லேக்ஸ் போடுறோம். 32க்கு அப்புறம் ஒரு 3 நம்பர் இருக்கனால 1000 போடுறீங்க. 32,000. இது 100 1 பிளேஸ் 100 தெரியும். 105 ஜீரோ இல்லை, 105 மட்டும் போட்டால் போதும். அடுத்து போகலாமா? 9th ஒன் போகலாமா? இது க்ரோ தானே, கோடி தானே. அப்போ என்ன எழுதுவோம்? 9 கோடி அப்படின்ட்டு இங்கிலீஷ் எழுதி தமிழ் எழுதிட்டோம் இல்லையா? இங்கிலீஷ் எழுதுவோமா? 9 crores 75 lakhs 63 பாருங்க. 9 crores 75க்கு அப்புறம் லேக்ஸ் ஆகுது. ஓகே, இந்தியன் முறை தான் எழுதுகிறோம். 75 lakhs 63,405 453 9 crores 75 lakhs 9 crores 75 lakhs 63,453 and போட்டு முடிச்சோம். கிளியரா இருக்கப்பா? 8th question 9th question முடிச்சிட்டோம். அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.